வணக்கம் நேயர்களே. ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்தமுள்ள நாமத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட நாம் மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கப்பர்நகும் கிராமத்திலே இருக்கும்போது அந்த கிராமத்திலே பிணியாளிகள் எல்லாரையும், அசுத்த ஆவிகளால் பாதிக்கப்பட்ட மக்களையும் எல்லாரையும் அவர்கள் கொண்டு வந்து ஆண்டவருடைய சமூகத்திலே கொண்டு வந்தார்கள். ஆண்டவர் இயேசு அவர்களை தொட்டு அவர்கள் எல்லாரையும் சுகமாக்கினார், விடுதலையாக்கினார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அளவில்லாத அன்பும் மனதுருக்கமும் தம்மிடத்தில் வந்த வியாதியஸ்தர்களை சுகமாக்கும்படியாக தேவனுடைய வல்லமை அவரிடத்தில் விளங்கியதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய விலையேற பெற்ற வல்லமை, அவருடைய தெய்வீக ஆற்றல் வியாதிகளை நீக்குவதற்கு ஏதுவாக விளங்கியது. இந்த உலகத்திலே சக்தியுள்ள தெய்வங்கள் என்று நம்பப்படுகிற பல காரியங்கள் தேவனுக்கு விரோதமானதாக, அல்லது மனிதர்களை பயமுறுத்துவதாக, அல்லது மனிதர்களுக்கு தீமை விளைவிப்பதாக நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ தம்மிடத்தில் வந்த ஒவ்வொருவரையும் ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய வியாதிகளை நீக்கி அவர்களை குணமாக்கினார். அவர்களுடைய அடிமைத்தனங்கள், அதாவது பிசாசின் பிடியில இருந்தவர்களை குணமாக்கினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாரபட்சம் இல்லாமல் தம்மிடத்தில் வருகிற எல்லார் மீதும் இரக்கமுள்ளவராக அவர் கொடுக்கிற விடுதலையை, அவர் கொடுக்கிற சுகத்தை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே சுகமாக்க முடியாத வியாதி ஒன்றுமில்லை, பலவீனம் ஒன்றுமில்லை. அவரே நம்முடைய பாடுகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை எல்லாம் சுமந்து கொண்டார். அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்திலே ஒரு பெரிய வல்லமை உண்டு. என்ன வல்லமை? நம்முடைய பாவங்களை மன்னிக்கிற வல்லமை, நம்முடைய பாவத்தினாலே வந்த சாபங்களை விளக்குகிற வல்லமை, நமக்கு வந்திருக்கிற உடல் பலவீனங்கள், வியாதிகளை நம்மை விட்டு நீக்கி நம்மை சுகமாக்குகிற வல்லமை. அது மாத்திரமல்ல, பிசாசின் பிடியிலே அல்லது பில்லி சூனியம், மந்திரவாதம், செய்வினை போன்ற பலவிதமான இருளின் சக்திகளாலே பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பரிபூரண விடுதலையை கொடுக்கிறார். ஆகவே ஆண்டவர் இயேசுவை நாம் முழுமையாய் நம்பி, ஆண்டவரே என் பலவீனங்களை நீங்க சுமந்துக்கிட்டீங்க, எனக்கு விடுதலை தாங்கன்னு சொல்லி நீங்க கேட்கும்போது ஆண்டவர் நிச்சயமாக ஒரு பரிபூரண விடுதலையை தருவார். ஆகவே நாம் விடுதலை பெற்றுக்கொள்வது மட்டுமல்ல, நம்மை போல மற்றவர்கள், பாடுபடுகிறவர்கள், உபத்திரவத்துக்குள்ளாகிறவர்கள், பிசாசின் அடிமைத்தனத்தில் இருக்கிறவர்கள், அவர்கள் எல்லாரும் விடுதலை அடையும்படி நாம் தொடர்ந்து பிரயாசப்பட வேண்டும் என்று ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். இப்படிப்பட்ட அடிமைத்தனத்தில் உள்ள ஜனங்களுக்காக நாம் ஒவ்வொரு நாளும் மன்றாட வேண்டும். பாவத்தின் பழக்கங்களிலே அடிமைப்பட்டிருக்கிற மக்களுக்கு ஆண்டவர் விடுதலையை கொடுக்கும்படியாக நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்த விதமாக அடிமைத்தன பழக்கங்களில் மாட்டிக்கொண்டு வெளியே வர முடியாமல் இருக்கிறவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் அன்பையும், அவர் நமக்காக மரித்ததையும், தம்முடைய இரத்தத்தை எல்லாம் சிந்தினதையும், நம்முடைய பாடுகளை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டதையும் அவர்களுக்கு விளக்கி அவர்களையும் விடுதலையை சுதந்தரிக்க நாம் நடத்துகிறவர்களாக இருப்பதை தேவன் விரும்புகிறார். அதனால தான் மார்க் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். அது சொல்லிட்டு அடுத்த 2 வசனத்துல சொல்றாரு, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன, அவர்கள் பிசாசுகளை துரத்துவார்கள், வியாதியஸ்தர்களை சுஸ்தமாக்குவார்கள் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறவர்களுக்கு
ஊழியம் செய்கிறவர்களுக்கு கொடுக்கிற வல்லமையை குறித்து பார்க்கிறோம். ஆகவே நீங்களும் நானும் ஆண்டவர் இயேசு எப்படி தம்முடைய வாழ்நாள் எல்லாம் வியாதிப்பட்டவர்களை சுகமாக்கி, பிசாசின் பிடியில இருக்கிறவர்களை விடுதலையாக்கி, அவர்களை விடுவித்து மகிழ பண்ணினாரோ, அப்படி நாமும் நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு கிறிஸ்து அருளுகிற விடுதலையை, சுகத்தை கொடுத்து ஆண்டவருடைய நற்செய்தியினால் பாவத்தின் பிடியில இருந்து விடுதலை பெற வழிநடத்துவோம். தேவன் தாமே நம்முடைய எல்லா பிரயாசங்கள், ஊழியங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்படிப்பட்ட அநேக வியாதியஸ்தர்களை உங்கள் கைகளால் ஆண்டவர் சுகமாக்குவாராக, விடுதலை தருவாராக. ஆண்டவர் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 9458585042 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.